நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அன்புடன் வி விளாக்ஸ்ல பார்க்க போறது ஒரு திரைப்பட விமர்சனம் தான். நம்ம பார்க்க போற திரைப்படம் பாத்தீங்கன்னா 2019 வெளியான போக்கிமான் தி டிடெக்டிவ். போக்கிமான் அப்படின்ற நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா 90 காலகட்டங்கள்ல பிறந்த எல்லாருக்குமே தெரியும். கார்ட்டூன் நெட்வொர்க் அப்படின்ற ஒரு தளத்துல பாத்தீங்கன்னா ஒளிபரப்பாயிட்டு இருந்த ஒரு நிகழ்ச்சி தான். நாங்களுமே பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போது 5:30 மணிக்கு வீட்டாண்ட ஸ்கூல் வேன் நிறுத்தினோடனே ஓடி குடுக்குடுன்னு பேகு கூட கட்டாம ஸ்கூல் பேகு கூட கலட்டாம பாத்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த நிகழ்ச்சியை மையமா வச்சு திரைப்படமா வெளியே வந்ததுதான் தி போக்கிமான் தி டிடெக்டிவ். இந்த கதையானது பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் சீன்ல தான் பாத்தீங்கன்னா ஸ்டார்டே ஆகுது. கதையோட நாயகன் பாத்தீங்கன்னா டிம் அப்படின்ற ஒருத்தர் அவரோட நண்பரான ஜாக் அப்படின்றவர் கூட பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னோடனே பாசமே இல்லாத ஒரு மகனா தான் தன்னோட அப்பாவோட உடலை பாக்குறதுக்காக ரைம் சிட்டி அப்படின்ற ஒரு நகரத்துக்கு போறாரு. அந்த ரைம் சிட்டில பாத்தீங்கன்னா போக்கிமான் மற்றும் மனிதர்கள் பாத்தீங்கன்னா சேர்ந்து வாழ்றாங்க. அந்த ரைம் சிட்டில பாத்தீங்கன்னா ஒரு விஞ்ஞானி ஒருத்தர் இருக்காரு, சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. அவரு பேர் தான் பாத்தீங்கன்னா ஹார்வர்ட் கிளிஃபர்ட் அப்படின்ற அந்த சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா தூக்கத்துல பாத்தீங்கன்னா நல்லவரா சித்தரிக்கப்படுறாரு. அவருக்கு ஒரு மகன் இருக்காரு. அந்த மகன் ராஜர் கிளிஃபர்ட் அப்படின்ற இருக்காரு. அவர் போக்கிமான் மேல சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் காட்டுறாங்க. இந்த ஆக்சிடென்ட் ஆன தன்னோட தந்தையை பாத்தீங்கன்னா தேடி அவருக்கு கிடைச்ச ஒவ்வொரு க்ளூவா வச்சு பாத்தீங்கன்னா தன்னோட அப்பாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு தேடி போறாரு. தன்னோட அப்பா தங்கிட்டு இருந்த இடத்துக்கு போகும்போது தன்னோட அப்பாவோட பார்ட்னரான பிக்காச்சுவை சந்திக்கிறாரு. நமக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா போக்கிமானை பத்தி தெரியலனாலும் பிக்காச்சுவை பத்தி தெரியும். அது பண்ற சின்ன சின்ன கியூட்டான விஷயங்கள் நமக்கு தெரியும். பிக்காச்சுவை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி பிக்காச்சுக்கு வாய்ஸ் கொடுத்தவங்களை பத்தி நான் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது இக்யூ ஒட்டவனி அப்படின்ற ஒரு லேடி தான் பாத்தீங்கன்னா வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க பிக்காச்சுக்கு மட்டும் கொடுக்கல, 59 வயசான இந்த பெண்மணி பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பார்த்த நருட்டோல பாத்தீங்கன்னா கோனோஹாமரு சருடோபி அப்படின்ற ஒரு கேரக்டர் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா. அதுக்கும் இவங்க தான் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபேமஸான சீரீஸான ஒன் பீஸ்ல டோனி காப்பர் அப்படின்ற ஒரு சீரீஸ் பார்த்திருக்கோம், ஒரு கதாபாத்திரம் பார்த்திருக்கோம் இல்லைங்களா. அதுக்கும் இவங்க தான் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான கேரக்டர்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்க தான் பாத்தீங்கன்னா டப்பிங் ஆர்டிஸ்டா இருக்காங்க. மறுபடியும் நம்ம கதைக்குள்ள வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிடைச்ச க்ளூக்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா வச்சு அவரோட தந்தையை தேடி போறாரு. அடுத்தடுத்து அவருக்கு நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த ஒட்டுமொத்த கதையுமே. இந்த திரைப்படத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி 20 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே ஒரு ஒன் டைமும் வாட்சபிளா தான், ரொம்ப ஸ்லோவா தான் நகருது. நம்ம போக்கிமான் பார்த்த எல்லாருக்குமே தெரியும், போக்கிமானோட பேட்டில்ஸ் தான், அதாவது ஒரு போக்கிமான் இன்னொரு போக்கிமானோட சண்டை போடுறது தான் நம்ம சுவாரஸ்யமா பார்த்திருக்கோம். இதுல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கடைசி 20 நிமிஷங்கள்ல மட்டும்தான் நமக்கு தெரிஞ்ச சண்டைகள், சில விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. நம்ம போக்கிமான்லயே பாத்தீங்கன்னா கார்ட்டூன்லயே பார்த்திருப்போம் மியூட்டூ, அதாவது வேர்ல்ட்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் போக்கிமான் அப்படின்னு நம்ம பார்த்த மியூட்டூ பாத்தீங்கன்னா இந்த கதைக்குள்ள வருது. மியூட்டூவும் பிக்காச்சியும் சண்டை போடுற அந்த கடைசி 20 நிமிஷங்கள் ரொம்ப அழகாவும் ரொம்ப சுவாரஸ்யமாவும் இருக்கு. அந்த கதாநாயகனுக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு கடைசியா பிக்காச்சு போராடுறதும் பிக்காச்சு கடைசியில பண்ற அந்த விஷயங்கள் தான் இந்த படத்தையே தாங்கி பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தோட மேஜர் பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் தான். ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட சொதப்பலும் அதே தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த விஎஃப்எக்ஸ் சின்ன சின்ன இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா ஒட்டலையோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. மற்றபடி ஒட்டுமொத்தமா படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிளா இருக்கு. யாருக்காவது போர் அடிக்குது அப்படின்னா, இந்த அனிமி லவர்ஸ் யாராவது இருந்தீங்க, இல்ல கார்ட்டூன் லவர்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா தாராளமா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் பண்ணலாம். ஆஹா ஓன்னு கிடையாது, படம் நல்லா இருக்கு. கடைசி 20 நிமிஷத்துக்காக நீங்க இந்த படத்தை தாராளமா பார்க்கலாம். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.